மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 46. தளிர் அப்படி செய்வாள் என்று சற்றும் எதிர்பார்க்காத செந்தில் திகைத்தான். ஆனால் அவளை எதுவும் சொல்லவில்லை. அவளை பதிலுக்கு அணைக்கவும் இல்லை. அன்று மலர் திட்டிய பிறகு அதிக நெருக்கத்தை இருவருமே தவிர்த்தனர். இப்போது அவள் மனதில் ஏற்பட்ட ஏதோ ஒரு உணர்வை சமன்படுத்தவே அவன் ஆதரவை நாடியிருக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. அவளுக்கான நேரத்தை கொடுத்தான். சிறிது நேரத்தில் அவனிடம் இருந்து விலகியவள் தேங்க்ஸ் என்றாள் சிறு புன்னகையோடு. இப்போ ஓகேவா? உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ஏதோ சொல்ல போறேன்னு நினச்சேன். கேட்க போறியா? கேளு கேளு. நான் ஏன் பொய் சொன்னேன்னு ஏன் நீங்கள் இது வரைக்கும் கேட்கவே இல்லை? முதல்ல கோபமாக இருந்தீங்க, என்ன அவாய்ட் பண்ணீங்க, அப்போது ஓகே. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக 2 பேரும் இலகுவாக பேச ஆரம்பித்ததுக்கப்புறமும் ஏன் கேட்கல? நீயா ஒரு நாள் நான் கேட்காமலேயே சொல்லுவேன்னு ஒரு நம்பிக்கை, அதான் கேட்கல. இன்ப அதிர்ச்சியோடு சில நொடிகள் அவனை பார்த்துவிட்ட பின் தன்னை சரிப்படுத்தி கொண்டாள். மீண்டும் ஜன்னலின் பக்கம் திரும்பிக் கொண்டு, உங்கள் நம்பிக்கையை இன்னைக்கு நான் காப்பாற்றவா என்றாள். சிரித்து விட்டான் செந்தில். ஓ, அதை பற்றி தான் சொல்ல போறியா? சொல்லு சொல்லு, கேட்கலாம் என்றவாறே சென்று கட்டிலில் அமர்ந்து கொண்டான். நீங்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரி எங்கள் அம்மா இறந்து போகலை. எனக்கு 7 வயசு இருக்கும்போது அப்பாவை விட்டுட்டு வேற ஒருத்தரோட ஓடி போயிட்டாங்க. ஏதோ சொல்லப் போகிறாள் என்று அசட்டையாக இருந்தவன் சட்டென்று திகைத்து நேராக அமர்ந்தான். என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மையா என்றான். என்றாள். ஆனால் அவன் முகத்தை திரும்பியும் பார்க்கவில்லை. அவளே தொடர்ந்தாள். என் அம்மாவுக்கு தமிழ் மேலே பயங்கர காதல். தமிழ் புத்தகங்களை தேடி தேடி படிப்பாங்க. என்னோட பேர் கூட அவங்க வச்சது தான். ஆனால் அப்பாவுக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. படிப்பும் கம்மி. 9வது தான் படிச்சிருக்காரு. அதனாலேயோ என்னவோ தெரியல, அப்பாவை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அங்கே காஞ்சிபுரத்தில் எங்கள் வீடு இருந்த தெருவில் ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தார். அவருக்கு கல்யாணம் ஆகலை. அந்த ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அம்மா அவர்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க. நானும் அப்போ கூட தான் இருப்பேன். பெரும்பாலும் ஏதாவது புக்ஸ் பற்றி இல்லை தமிழ் பற்றி தான் பேசுவாங்க. அந்த சார் லைப்ரரியில் இருந்து புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அம்மாவுக்கு கொடுப்பாரு. அம்மா படிச்சுட்டு அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடுவாங்க. எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் அப்பாவையும் என்னையும் விட்டுட்டு அவர் கூட போயிடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்பாவை தான் பிடிக்காது. நான் என்ன பண்ணேன்? ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க? என்னை பற்றி ஏன் யோசிக்கவே இல்லை? இப்போ வரைக்கும் என் மனசை குடைஞ்சிக்கிட்டே இருக்கிற கேள்வி இது. ஏன்னா என்றவள் சில நிமிடங்கள் எதுவும் பேசாமல் கண்களை மூடிக்கொண்டாள். ஏன்னா அவங்க போனதுக்கப்புறம் நான் அனுபவித்தது மொத்தம் நரகம்தான் என்றாள். செந்தில் அவளை தொந்தரவு செய்யவில்லை. அவள் மனதில் இருப்பதை மொத்தமாக கொட்டிவிடட்டும் என்று பொறுத்திருந்தான். என்னோட 7 வயசில் என் அம்மா என்னை விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் ஓடி போனவ பொண்ணா ஆகிட்டேன். அப்பா அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிறதையே நிறுத்திட்டாரு. பாட்டியும் தாத்தாவும் என்னை எந்நேரமும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரி, அக்கம் பக்கத்து பிள்ளைங்க கூட விளையாடலாம்னு போனால் எல்லாரும் என்கிட்ட இருந்து தள்ளி போயிடுவாங்க. எங்கள் அம்மா உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு யோசிப்பேன். எவ்வளோ யோசிச்சும் அந்த வயசில் எனக்கு எதுவுமே புரியாது. எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு நான் பலியாகிட்டேன்னு. கொஞ்ச மாதம் கழித்து எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாங்க. சித்தி எங்கள் அப்பாவோட மாமா பொண்ணு தான். வீட்டோட வந்து இருக்கணும்னு கண்டிஷன் போட்டு கல்யாணத்தை நடத்தினாங்க. அப்பா என்னை கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என் தாத்தாவும் பாட்டியும் சம்மதிச்சிட்டாங்க. ஆனால் அப்பா போனதுக்கப்புறம் என் நிலைமை இன்னும் மோசமாகிடுச்சு. அவள் இடைவெளி விட்டாள். அதனை செந்தில் தன் யோகத்தில் நிரப்பிக்கொண்டான். அடுத்த வருஷம் ஸ்கூல் தொடங்கிறதுக்கு முன்னாடி என் அப்பா என்னோட பாட்டியை, அதாவது அம்மாவோட அம்மாவை கூப்பிட்டு, இனிமேல் எங்களால் இவ்வளோ பார்த்துக்க முடியாத, நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பாட்டியும் சேலையூர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பாட்டியும் திட்டுவாங்க தான். ஆனால் என்னை மொத்தமாக ஒதுக்கி வைக்கல. ஒரு சமயம் பாசமாக இருப்பாங்க, இன்னொரு சமயம் கத்துவாங்க. ஏன்னு புரியாமல் மண்டை குழம்பி போகும். அதனால் அவங்க எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாததுனால அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருப்பேன். அவங்க கிட்ட பேசவே பயப்படுவேன். கொஞ்சம் வயசு ஏற ஏற அவங்க கஷ்டம் புரிஞ்சது. உன் பொண்ணையே ஒழுங்கா வளர்க்க தெரியல, இதில் உன் பேத்தி வேறையா? அவளையாச்சும் ஒழுங்கா வளர்க்குற வழியை பாரு. இப்படி பல வார்த்தைகள். வசனம் வேற வேறையா இருந்தாலும் மீனிங் ஒன்றா தான் இருக்கும்.
அதை கேட்டு அவமானப்படுறவங்க அந்த கோபத்தை எல்லாம் என்கிட்ட காட்டுறாங்கன்னு புரிஞ்சது. அதனால் மோஸ்ட்லி அவங்கள கஷ்டப்படுத்தாமல் அவங்க பேச்சையும் மனசில் வச்சுக்காம இருக்க பழகிக்கிட்டேன். இதனால் 13 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு. சந்தோஷமாக இருந்தேனான்னு தெரியாது, ஆனால் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். அதுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கே வயசுக்கு வந்து தொலைச்சேன். அதுக்கப்புறம் திரும்பவும் என் பாட்டி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர கட்டுப்பாடு, யார்கிட்டேயும் பேசக்கூடாது, சொன்ன நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும், இப்படியெல்லாம் என்ன மிரட்ட ஆரம்பித்தாங்க. இதை எல்லாத்தையும் விட என்னைக்காவது ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி கொஞ்ச நேரம் அதிகமாக நின்றுட்டா அவ்வளோதான், அன்னைக்கு செத்தேன் நான். யாரை மைக்கடி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ விட்டது தான். இப்போ வரைக்கும் நான் முகத்துக்கு பவுட்ரு கூட போடுறதில்ல. ஆனால் எல்லா கெட்டதுலேயும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, என் பாட்டி என் படிப்பை நிறுத்தலை. நான் கேட்டதை படிக்க வச்சாங்க. எனக்கு தான் எங்கள் அம்மாவோட ரத்தம்ன்றதுனாலையோ என்னவோ தமிழ் ரொம்ப பிடிச்சது. அதை படிக்க நான் ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கே தமிழ் படித்தா எங்கள் அம்மாவை மாதிரி ஆயிடுவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்களோன்னு பயந்து ஹிந்தி பக்கம் தாவிட்டேன். சின்னதாக சிரித்தாள். எந்த மொழியா இருந்தா என்ன, ஏதோ ஒரு மொழி மேலே இருக்கிற காதல் அதை படிக்க தூண்டிடுச்சு. அப்படியே படித்து முடிச்சிட்டேன். நான் ஃபைனல் இயர் படிக்கும்போதே எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என்னை பற்றின கவலையும் சேர்ந்துடுச்சு. கடைசி கொஞ்ச நாள் என்கிட்ட பாசமாக இருந்தாங்க. என் பொண்ணுக்கு தான் அவள் எதிர்பார்ப்பு தெரியாமல் ஏதோ ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், உனக்காச்சும் உன் மனசுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருந்தேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. எனக்கு அப்புறம் முன்ன உங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டு போவார். என்னைக்கா இருந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் பிடிக்காத கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்காத, அப்புறம் அதில் இருந்து விலக முடியாமல் உன் அம்மாவை மாதிரி தப்பு பண்ணிடாதன்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்போது அவனிடம் வந்து அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்தாள். அவன் கைகளை தன் கைகளுக்குள் வைத்து கொண்டாள். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் எங்கள் அம்மா பற்றின உண்மை யாருக்கும் தெரியாதுன்னு. அப்போதான் நிம்மதியாச்சு. ஆனால் முத்துவேல், அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. அன்னைக்கு நீங்கள் என்ன காப்பாற்றினதும் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? நான் உன்னை பற்றி என்ன வேணும்னாலும் சொல்லுவேன், எல்லாரும் என்ன நம்புவாங்களா இல்லை அருணாதேவி பொண்ணான உன்னை நம்புவாங்களான்னு கேட்டான். அப்போதான் எனக்கு திக்குன்னு ஆச்சு. எப்படி இவனுக்கு தெரியும்? ஐயோ, என் அம்மாவை பற்றி இந்த ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சா திரும்பவும் நரக வாழ்க்கை தான். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் அப்பா வந்தார். அவன் கண்களை ஊடுருவி பார்த்தார். அப்போ எனக்கு முத்துவேல் பற்றின உண்மையெல்லாம் தெரியாது. என்கிட்ட மட்டும்தான் அவன் பார்வை மோசமாக இருக்குன்னு நினச்சேன். அதனால் அவன் என் கூட சேர்ந்து உங்கள் பேரையும் கெடுத்துடுவானோன்னு பயந்துட்டேன். உங்களை காப்பாற்ற தான் அப்படி சொன்னேன். காதலை சொல்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. அதனால் நீங்கள் காதலை சொன்னதாகவும் நான் மறுத்ததுனால நீங்கள் சரின்னு கிளம்பினதாகவும் சொன்னேன். 2 காரணம் என் மனசில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓப்பனாக நான் சொல்லிட்டேன்னு எங்கள் அப்பா என்னை நம்பி இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுவாருன்னு நினச்சேன். நீங்கள் வேற பெரிய இடத்து பையனா, அதனால் உங்களை எதுவும் சொல்லாமல் விட்டுடுவாங்கன்னு நினச்சேன். 2வது, நான் பொய் சொன்னால் அதில் கோபப்பட்டு நீங்கள் திரும்பவும் என்கிட்ட வந்து பேச மாட்டீங்கன்னு பொய் சொன்னேன். இப்போது அவள் குரல் உள்ளே சென்றிருந்தது. இத்தனை நேரம் நிமிர்வோடு அவன் கண்களை பார்த்து பேசியவள் இப்பொழுது பார்வையை அங்கும் இங்கும் அலையவிட்டாள். அவள் கன்னத்தை அழுத்தமாக பற்றி தன்னை பார்க்கச் செய்தான் செந்தில். ஏன் நான் உன்கிட்ட மறுபடியும் வந்து பேசக்கூடாது என்று கேட்டான். அது அது வந்து என்னால் உங்கள் பேர் கெட்டுடக்கூடாது. அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் வாயை தன் கை கொண்டு பொத்தினான். மற்றொரு கையால் தன் வாயின் மேல் விரலை வைத்து, ஷ், என் கண்ணை பார்த்து உன்னால் பொய் பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எல்லா உண்மையும் என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறதா வாக்கு கொடுத்துருக்க. அதை மீறக்கூடாது. எல்லாமே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாகணும் என்றான் அழுத்தமாக. தளிர் என்ன கூறினாள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.